எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் ஷோயிங் தட் யூ பிகேம் அ ஸ்டாயிக் மேன். ஸ்டாயிக் மேன் அப்படின்னு சொல்லப்படுற பீப்பிள் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எமோஷன்ஸ் அவங்கள கண்ட்ரோல் பண்ண விட மாட்டாங்க. அவங்க தான் அவங்களுடைய எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்து மூலியமா நம்ம லைஃப்ல நெறைய ட்ராஜடி நடக்க இங்க வாய்ப்பு இருக்கு. எமோஷனலா நம்ம கொஞ்சம் எக்ஸாஜரேட் ஆயிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச்ச கூட ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிக்கிற மாரி போயிடும். அதனால அவங்களுடைய எமோஷன்ஸ அவங்களுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. லைஃப்ல என்ன சிச்சுவேஷன் நடந்தாலுமே கூட சரி, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி அவங்கள மூவ் ஆன் பண்ணி கொண்டு போறதுல ரொம்ப ரொம்ப டார்கெட்டாவும், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரென்த்தான மென்ஸாவும் இங்க இருந்துட்டு இருப்பாங்க. ஸ்டாய்சிசம் அப்படின்னு சொல்லப்படுற கிரீக் பிலாசபிய ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மென்ஸா இருக்கிற இந்த ஸ்டாயிக் மென்ஸ் எப்பவுமே அவங்கனால எந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, அந்த விஷயத்த மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அத கூட ரொம்ப ரிசல்ட் ஓரியன்டடா பண்ண மாட்டாங்க. ட்ரை பண்ணுவாங்க அவ்வளோதான். அதே சமயத்துல அவங்கனால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்த பத்தி ட்ரை பண்றதுல யோசிக்க கூட மாட்டாங்க. அந்த விஷயத்த தான் ஸ்டாய்சிசம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வாழ்றதுக்கு அதாவது இந்த வேர்ல்ட்ல இந்த சொசைட்டில வாழ்றதுக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ யார் கையாள தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ, எமோஷன்ஸ ஹேண்டில் பண்ணி ப்ராப்பரா ரெகுலேட் பண்ண தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ, அவங்கனால மட்டும் தான் இங்க சர்வைவ் பண்ணவும் முடியும். சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தியரிய ரொம்ப தெளிவா சொல்ற பீப்பிள் தான் அந்த ஸ்டாயிக் மேன். நீங்க ஒரு ஸ்டாயிக் மேனா மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்கான அறிகுறிகள பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாரிலாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில நடக்குது. எனக்கே தெரியாம நான் இந்த மாரியான இடத்துல இந்த மாரி பிஹேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்கள்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சாலமன் அப்படின்னு சொல்லப்படுற கிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பைபிள்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்டான ஸ்டோரியில வர ஒரு கிங்கோட பேர் தான் சாலமன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இவர் காடுக்கு ரொம்ப ஒரு புடிச்ச ஒரு கிங்கா இருக்கிற அந்த டைம்ல காட் இவர நோக்கி உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாரி கேட்கும்போது, மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கிற எந்த விஷயத்தையுமே அவர் கேட்காம, நாலேட்ஜ் தான் வேணும் அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இங்க சர்வே பண்றதுக்கும், இங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு இந்த வேர்ல்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கும் நாலேட்ஜ் மட்டும் தான் நம்மள விட்டு போகாம இருக்கும். மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கலாம், வேற எந்த விஷயமா இருந்தாலுமே நம்மள விட்டு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதனால நாலேட்ஜ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லப்படுற விஷயத்த காட்டுறதுக்காக செஞ்ச ஒரு விஷயம் தான் அது. ஸோ இததான் ஸ்ட்ராய்க் மேன் எப்பவுமே அதிகமா யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ எதுவுமே நம்மளுடைய எபிலிட்டி மட்டும் தானே தவிர்த்து, நம்ம கிட்ட என்ன விஷயம் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு என்ன விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லப்படுறத பேஸ் பண்ணி நம்மளுடைய தகுதி கிடையவே கிடையாதுன்னு சொல்லப்படுற விஷயத்த தெளிவா யோசிச்சு வாழ்ற பீப்பிள் தான் இந்த ஸ்ட்ராய்க் மேன். இப்ப பார்த்துலாம் நீங்க ஒரு ஸ்ட்ராய்க் மேனா மாறிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லப்படுறத தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும் உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க ஒரு ஸ்டாய்க் மேனா மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, யூ ஸ்டாப் சீக்கிங் அப்ரூவல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்ரூவல் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நீங்க எல்லாருமே சீக் பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லாருக்குமே அப்ரூவல் இங்க வேணும். எல்லாருக்குமே வேலிடேஷன் வேணும். நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க ரொம்ப ட்ரெண்டியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுற இந்த வார்த்தைகள்லாம் உங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு அப்ரூவல் சீக்கரா இருந்திருப்பீங்க ஒரு காலத்துல. ஆனா இப்ப நீங்க அப்ரூவலே நீங்க கேட்கறது கிடையாது. உங்க பாட்டுக்கு நீங்க இருக்கீங்க. உங்களுடைய ஸ்டைல்ல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்டாயிக் மேனா மாறிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இத நான் எப்படி சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா இப்ப இருக்கிற ட்ரெண்ட், இப்ப இருக்கிற அப்டேட்டுக்கு ஏத்த மாரி நம்ம இருக்கணும். அது ட்ரெஸ்ஸிங்கா இருக்கலாம், ஸ்பீக்கிங் ஸ்டைலா இருக்கலாம், பாடி லாங்குவேஜா இருக்கலாம். அதுக்கேத்த மாரி மாத்திக்கிறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா அப்பதான் சர்வே பண்ண முடியும். அப்பதான் சுத்தி இருக்க பீப்பிள் நம்மள அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த யோசிக்கிறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நாமே நம்மள சுத்தி ஒரு 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 சுவர்கள கட்டிக்கிட்டு ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுக்கு சமமா இருந்துட்டு இருக்கும். ஏன்னா ட்ரெண்ட்ஸ் மாறிட்டே இருக்கும். மாற ட்ரெண்ட்ஸ்க்கு ஏத்த மாரி மாத்திட்டே இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அப்பயும் நம்மளுக்கு அப்ரூவல் கிடைக்கல. சுத்தி இருக்க பீப்பிள் நம்மள மிஸ்ஜட்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸியா கஷ்டப்பட ஆரம்பிச்சுருவோம். நம்மளால அதுக்கு ஏத்த மாரி மாறணும்னு சொல்லப்படுற பிரஷரும் நம்மளுக்கு அதிகமா இருக்கும். ஆனா இப்போ நீங்க என்னோட ஸ்டைல்ல நான் இருக்கேன். யார் என்ன சொன்னாலும் பரவால்ல. நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்லப்படுற அப்ரூவல் கேட்கிற திங்கிங்கே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா, நிச்சயமா எந்த ஒரு ஜட்ஜ்மென்ட்டும் உங்கள பாதிக்காது. ஸோ நீங்க ஒரு ஸ்டாய்க் மேனா மாறிட்டீங்க அப்படின்றத இந்த ஒரு விஷயத்து மூலியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா யூ வில் டெல் டைரக்ட்லி வாட் யூ வாண்ட், நோ ஸ்டோரீஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த உலகத்துல 2 வார்த்தை நம்ம எல்லாருமே கட்டுப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அந்த 2 வார்த்தைகள் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா ஹிப்போக்ரசி, மேனிபுலேஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஹிப்போக்ரசி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வேற மாரியான ஒரு செயல்கள செய்றது. இல்ல வேற மாரியான செயல்கள செஞ்சுட்டு அந்த செயல் இப்படிதான் செஞ்சேன்னு சொல்லப்படுற விஷயத்த மாத்தி கன்ஃப்யூஸ் பண்ணி சுத்தி இருக்க பீப்பிள் கிட்ட நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த அடையறதுக்காக விளையாடுற விளையாட்டு தான் இந்த ஹிப்போக்ரசியும், மேனிபுலேஷனும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. சோ இந்த விஷயம் எதுக்காக நெறைய பேர் பண்ணாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லைஃப் சிச்சுவேஷன் தப்பா போயிருச்சு. இல்ல வேற மோசமான இடத்துல அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தப்பிக்கிறதுக்காக மத்தவங்க கிட்ட இந்த ஒரு ஆக்ட்ட பண்ணுவாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் இருந்துமே, நீங்க ஹானஸ்ட்டா உங்களுக்கு என்ன விஷயம் தோணுதோ, அத டைரக்ட்டா இது எனக்கு வேணும், வேணாம்னு சொல்லப்படுற ஸ்ட்ரென்த்த நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேனிபுலேஷன் பண்ணணும், ஹிப்போக்ரசி பண்ணா தான்ப்பா நமக்கு வேணும்ன்றது கிடைக்கும். அத ஏமாத்துறதுக்காக இல்ல, என் சிச்சுவேஷனுக்காக நான் பொய் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு, என்னதான் சொன்னாலுமே, இல்ல, இல்ல எனக்கு இதுதான் வேணும், இது வேணாம்னு சொல்லப்படுற அந்த டைரக்ட்டா பேசுற ஸ்ட்ரென்த் உங்ககிட்ட இருக்கு. ஸ்டோரீஸோ, மேனிபுலேஷனோ இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நீங்க ரிசல்ட்டை பார்த்து பயப்புலன்னு அர்த்தம். எது கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் ஹானஸ்டா இருந்தேன்னு சொல்லப்படுற ரிசல்ட் மேல இருக்கிற ப்ரெஷரை நீங்க விட்டுடுறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி நீங்க விட்டுட்டு நீங்க ஸ்டோரிஸ் எதுவும் சொல்லாம மேனிபுலேட் பண்ணாம டைரக்ட்டா உங்களுக்கு வேணுன்றத சொல்லிட்டு தைரியமா நின்னீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு ஸ்டாயிக் மேனா மாறிட்டீங்க அப்படின்றத நீங்களே ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, யூ வில் பி காம் இன் அண்டர் எனி பிரஷர் சிச்சுவேஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதேன்னு ஒரு பாட்டு வரும். சோ இந்த பாட்டுல என்ன மீனிங் அப்படின்ற மாரி பாத்தீங்கன்னா, ஹையர் எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஒண்ணு இருக்கும். அது காடா இருக்கலாம், இல்ல வந்து இயற்கையா இருக்கலாம். சோ இந்த விஷயத்த பேஸ் பண்ணி நீங்க போயிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தப்பா தெரிஞ்சாலும், இல்ல நீங்க ஏதாவது பிரஷரான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டாலும், அத நினைச்சு நீங்க பிரஷரா உங்கள வந்து கஷ்டப்படுத்திக்க மாட்டீங்க. அடுத்தடுத்து ஒரு விஷயத்த காமா பாக்குற ஒரு ஆங்கிள் உங்களுக்கு வந்துரும் பிரஷரான சிச்சுவேஷனுமே. அந்த விஷயம் உங்களுக்கு எப்ப வரும் அப்படின்ற மாரி பாத்தீங்கன்னா, நேச்சர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயம், ஹையர் எனர்ஜி நான் சொன்னேன் பாத்தீங்களா? அத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. ஸ்பிரிச்சுவலா நீங்க ஒரு விஷயம் உணர்றீங்க. இது இங்க நடக்குது, இது மாரி தப்பா போகுதுன்னா, நிச்சயமா அது ஒரு நாள் வெளிய வரும்னு சொல்லப்படுற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ள அதிகமா வருதுன்னா, நீங்க நேச்சர் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த விஷயம் வளர்ந்துருச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நீங்க ஒரு ஸ்டாயிக் மேனா மாறிட்டீங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அடுத்தடுத்து இது நம்ம மாத்தணும்னு சொல்லப்படுற அந்த ஒரு பிரஷர் உங்ககிட்ட இருக்காது. அதுவா மாறும் வெயிட் பண்ணுன்னு சொல்லப்படுற காம்னஸ் மட்டும் தான் உங்க மனசுக்குள்ள இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, யூ ஈசிலி செட் பவுண்டரீஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். பவுண்டரி செட் பண்றது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் பீப்பிள் கிட்ட இருந்து நம்மள டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பீப்பிள் கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தனிமையில வந்து ஐசோலேஷனா இருக்கிறதுக்கான மீனிங் கிடையாது. எந்த பீப்பிள் கூட மட்டும் நம்ம வந்து இருக்கணும்னு சொல்லப்படுற அந்த விஷயத்த நீங்க வந்து தேர்ந்தெடுக்கிற லெவலுக்கு நீங்க உங்கள உயர்த்திக்கிட்டீங்கன்னு அர்த்தம் தான் மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பவுண்டரி நீங்க செட் பண்றீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பவுண்டரிக்குள்ள எந்த மனிதர நீங்க வச்சுக்கணும். அந்த பவுண்டரிக்கு வெளிய எந்த மனிதர வைக்கணும். பவுண்டரிக்கு வெளியில பல கிலோமீட்டர் தள்ளி சில பேர தூக்கி போட்டுறணும்னு சொல்லப்படுற, யார் யார எங்க வைக்கணும்னு சொல்லப்படுற இந்த டாக்டிக்ஸ் உங்களுக்கு தெரியுது. அந்த பவுண்டரி நீங்க கரெக்ட்டா செட் பண்றீங்கன்னா, யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்காக உங்க பவுண்டரிய மிதிக்கிறது கிடையாது. உங்க பவுண்டரிய மிதிச்சு தாண்டணும்னு நெனைக்க கூட மாட்டாங்க. உங்களோட ரெஸ்பெக்ட் மேல அந்த அளவு அவங்களுக்கு பயம் இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்டாய்க் மேனா மாறிட்டீங்கன்னு அர்த்தம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா நம்ம போற ரூட்ல நம்ம லைஃப்ல நீங்க எந்த ரூட்ல வேணா போயிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்க அடையறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். அந்த விஷயத்த அடையாம தடுக்கிறதுக்கான ஒரு மேக்ஸிமமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல இருக்கிற மனிதர்கள் தான். இது முடியும், நடக்கும், நடக்காதுன்னு சொல்லப்படுற சில விஷயங்கள் ரிசல்ட்டா இருக்கலாம். இல்ல அவங்க லைஃப்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். அதெல்லாம் வச்சு உங்கள குழப்பறதுக்காக தான் இங்க நெறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்கள தெரிஞ்சுக்கிட்டு உங்க பவுண்டரில நீங்க ப்ராப்பரான மனிதர்கள மட்டும் வச்சுட்டு இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்டாய்க் மேனா மாறிட்டீங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 5வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, யூ ஸ்டாப் கம்ப்ளைனிங் அப்படின்ற மாரி சொல்லலாம். கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட, முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்னமோ கம்ப்ளைண்ட் பண்ணவே தோண மாட்டேங்குது. சில பேர் வந்து ரொம்ப அவசரப்படுற பீப்பிள் இருப்பாங்க. பேஷன்ஸ் கம்மியா இருக்கும். அவங்க வந்து டிராஃபிக்ல கூட நிக்க மாட்டாங்க. டிராஃபிக்ல நின்னு வண்டி ஸ்லோவா போறதுக்கும், இல்ல வண்டி வந்து மெஸ்அப் ஆவறதுக்கும் கவர்மெண்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இல்ல வந்து அவங்க வீட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவங்க பேரண்ட்ஸ கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவங்க லைஃப்ல நடக்கிற சிச்சுவேஷன்ஸ்க்கு வந்து அவங்கள அவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணிப்பாங்க. கம்ப்ளைண்ட் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சா தான் இங்க இது எல்லாமே மாறும்னு சொல்லப்படுற தாட் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சுருச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்கனால ஒரு ப்ராக்ரஸ் பண்ண முடியும். ஒரு விஷயத்த நீங்க கிரியேட் பண்ற லெவலுக்கு நீங்க ஸ்ட்ரென்த்த வளர்த்து வச்சிருப்பீங்க. ஸோ இந்த விஷயத்த நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு ஸ்டாய்க் மேனா மாறிட்டீங்கன்றத நீங்களே ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 6வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, யூ வில் நாட் டாலரேட் ஃபேக் பீப்பிள் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஃபேக் பீப்பிள் அப்படின்னு சொல்லப்படுற பீப்பிள் வந்து கொஞ்சம் மலிவான விலையில கிடைக்கிற அதிகமான மனிதர்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. எல்லா இடத்துலயுமே இருப்பாங்க. உங்க ஃபேமிலில இருப்பாங்க, ஃபிரெண்ட்ஸ் கேங்க்குள்ள இருப்பாங்க, இல்ல கொலீக்ஸா இருப்பாங்க, உங்க கூட பழகுற ஸ்ட்ரேஞ்சர்ஸா கூட இருப்பாங்க. இங்க நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஃபேக்கா இருக்காங்கன்னு தெரிஞ்சு வேற வழி இல்ல. இவங்கள எப்படி நம்ம வந்து தவிர்க்கிறது? வேற வழி இல்லாம போயிடுச்சு. இவங்க இந்த நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லப்படுற விஷயத்துக்காக, ஃபேக்கா இருக்காங்கன்னு தெரிஞ்சு சில பேர் வந்து சில இடத்துக்கு நம்ம வந்து கூப்பிடுவோம். சில பேர் கூட வந்து மிங்கிள் ஆவோம், பழகுவோம். ஆனா எப்போ ஒருத்தர் ஃபேக்கா இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்கள வந்து நீங்க விலக்கி வைக்கவும், இல்ல அவங்க கிட்ட இருந்து விலகி வரவும் நீங்க தயங்கல. அந்த அளவு தைரியம் ஈஸியா வராது. அந்த தைரியம் உங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா எனக்கு முக்கியம் என்னோட லைஃபோட பீஸ் மட்டும் தான். என்னோட ஃபேக்கான பீப்பிள்ன்னு தெரிஞ்சு நான் யார்கிட்டயும் பழக முடியாதுன்னு சொல்லப்படுற ஸ்ட்ரென்த் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு கார்டன் மாரி இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு ஒரு பூந்தோட்டம் மாரி. அந்த பூந்தோட்டத்துக்குள்ள இருக்கிற பூக்கள வந்து நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நெகட்டிவ் பீப்பிள்லாம் விலகிட்டீங்கன்னா. ஆனா அதுக்கு வந்து ஒரு தனியான ஒரு கட்ஸ் வேணும். அந்த ஒரு தில் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, நீங்க ஒரு ஸ்டாய்க் மேனா மாறிட்டீங்க அப்படின்றத நீங்களே ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 7வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். உங்களுடைய மிஸ்டேக்ஸ் வந்து நீங்க கத்துக்கிட்டு அது மூலியமா நீங்க முன்னேறுறீங்க அப்படின்றது தான் வந்து இங்க உண்மையான முன்னேற்றமா இருந்துட்டு இருக்க முடியும். ஏன்னா மிஸ்டேக் பண்ணாம இங்க மனிதர்கள் யாருமே கிடையவே கிடையாது. ஆனா அந்த மிஸ்டேக்க பண்ணிட்டு, இந்த மிஸ்டேக்ஸ் நான் அதிகமா பண்ணிட்டேன். இதனால தான் இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுற
தாட் ப்ராசஸ்ல அடுத்த ஸ்டெப்பும் எடுத்து வைக்க மாட்டாங்க. இல்ல மத்த பீப்பிள் நம்மள பார்த்து என்ன யோசிப்பாங்கன்னு சொல்லப்படுற ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மென்ட்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து வின் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதாவது யார் என்ன சொன்னாலும் பரவால்ல. இது என்னுடைய மிஸ்டேக் நான் ரெகக்னைஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லப்படுற அந்த தைரியம். ஆமா நான் தான் இந்த மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்லப்படுற அந்த தைரியம் வந்து, அது மூலியமா நீங்க கத்துக்கிட்டு டெவலப் ஆகுறீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்ட்ராய்க் மேனா மாறிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எப்போ ஒரு பெர்சன் மிஸ்டேக்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லேர்ன் பண்றாங்களோ, அவங்கனால மட்டும் தான் ஒரு புதுசான ஒரு இடத்தையும் கிரியேட் பண்ண முடியும். அந்த இடத்துல வந்து அவங்க நினைச்ச ஒரு பார்ட்டியும் ரூல் பண்ண முடியும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த தகுதி உங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்களே ரெகக்னைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 8வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, யூ ஃபீல் கம்ப்ளீட்லி ஹாப்பி வென் யூ அலோன். யூ நாட் எக்ஸ்பெக்ட் எனி பிளஷர்ஸ் ஆர் எனி பீப்பிள் வித் யூ. தனிமையிலே நீங்க உங்களால ஹாப்பியா இருக்க முடியும். தனிமையில ஹாப்பியா இருக்கிறதுனா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, உங்கள வந்து ஒரு சாலிட்யூட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உங்கள வந்து ஒரு 2 வித மனிதர்களா நீங்க பார்ப்பீங்க. உடலாவும், ஒரு சோலாவும் 2ஆ பிரிச்சு பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்களே உங்களுக்குள்ள ஒரு நண்பனா இருந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு விஷயம் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்ட்ராய்க் மேனா மாறிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நெறைய பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம வந்து ஹாப்பியா இருக்கணும்னா நம்ம யாரையா டிபெண்ட் பண்ணி இருக்கணும். நம்ம வெளிய போணும். நம்மளுக்குன்னு ஃப்ரெண்ட் இருக்கணும். இது ஒரு கேங்கு. இன்னொரு கேங் வந்து இல்ல நம்ம ஒரு ஹேபிட்ஸ்ல இருக்கலாம். இல்ல நம்ம ட்ரிங்க் பண்ணலாம், ஸ்மோக் பண்ணலாம். இல்ல வேற ஏதாவது ஹேபிட் தான் நம்மளுக்கு பிளஷர குடுக்கும்னு சொல்லப்படுற இந்த ஒரு தாட்ல போயிட்டு இருப்பாங்க. பிளஷர் ஹேபிட்ஸும் தேவையில்ல. பீப்பிள்ஸும் தேவையில்லன்னா நான் ஒதுக்க சொல்லல. அது இல்லாம கூட தனிமையிலுமே என்னால ஃபுல்ஃபில்லா கம்ப்ளீட்டடா ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லப்படுற லெவலுக்கு நீங்க இந்த வேர்ல்ட புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க உங்களையும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்ட்ராய்க் மேனா மாறிட்டீங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லைஃப்ல எது இருந்தாலும், இல்லாக்காட்டியும் உங்களால இங்க சர்வை பண்ண முடியும்னு சொல்லப்படுற ஸ்ட்ரென்த்த நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, யூ வில் நாட் கெட் ஈஸிலி அஃபெண்டட். அஃபெண்டட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இங்க வெளியில இருக்க பீப்பிள் ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, டக்குனு நெறைய மனிதர்கள் பாதிக்கப்பட்டுடுவாங்க. "என்ன இத போய் இப்படி பண்ணிட்டீங்க? இது கூட உங்களுக்கு தெரியாதா? இல்ல இந்த விஷயத்த நீங்க மாத்தி பண்ணியிருக்கலாமே" சொல்லப்படுற கிரிட்டிசிசம்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து அதிகமா நம்மள நோக்கி தூக்கி போடுற மனிதர்கள் தான் இங்க அதிகமா இருந்துட்டு இருப்பாங்க. சப்போஸ் நீங்க வாலண்டரா கண்ட்ரோல் பண்ணாம, இல்ல யார் என்ன சொன்னாலும் பரவால்ல. நான் வந்து ஸ்ட்ரென்த்தா என்னுடைய வேலைய செய்வேன். நான் ப்ராப்பரா போவேன். அப்படி வாலண்டரா பண்ணாம, இயல்பாவே உங்களுக்கு வந்துருச்சு. யாராவது ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, மத்தவங்களோட வார்த்தைகள் வந்து உங்கள அஃபெண்ட் பண்ணல, உங்கள கஷ்டப்படுத்தல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்டான ஸ்ட்ராய்க் மேனா மாறிட்டீங்கன்னு சொல்லப்படுறத நீங்களே வந்து ரெகக்னைஸ் பண்ணி முத்திரை குடுத்தீங்கன்னா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மத்த பீப்பிளோட வார்த்தைகள்னாலயும், மத்த பீப்பிளோட கிரிட்டிசிசம், ஜட்ஜ்மென்ட் மூலியமாவும் நம்மள கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹாப்பினஸ் கீன்னு சொல்லுவாங்க. சந்தோஷத்துக்கான சாவி வந்து மத்தவங்க கையில தான் இருக்கு. நம்ம கையில இல்லன்னு அர்த்தம். ஏன்னா, இங்க மத்த பீப்பிள்லாம் எப்படி யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அவங்களுக்குள்ள இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்குள்ள இருக்கிற வழியில மத்தவங்கள பார்த்திருக்கிற ஜெலஸ் மூலியமா தான் வார்த்தைகள வந்து அளந்து பேசிட்டு இருப்பாங்களே தவிர்த்து, உண்மையா பேசுற மனிதர்கள் இங்க ரொம்ப கம்மி. ஸோ இந்த ஒரு விஷயத்த உணர்ந்து மத்தவங்கனால அவங்களோட வார்த்தைகளால நீங்க ஈஸியா அஃபெண்ட் ஆகலன்னா, நீங்க ஒரு ஸ்ட்ராய்க் மேனா மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நீங்க 100% கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு பாய் எப்ப மென்னா மாறுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த உலகத்த புரிஞ்சுக்கும்போது, ஓகே உலகம் இப்படிதான் இருக்கு. இந்த மாரி விஷயங்கள்லாம் அங்க நடக்குது. இந்த இடத்துல வந்து இந்த மாரி இருந்தா தான் பிழைக்க முடியும்னு சொல்லப்படுற இந்த டாக்டிக்ஸ், இந்த தந்திரத்த தெரிஞ்சுக்கும்போது தான், ஒரு சின்ன பையன் வந்து ஒரு மென்னா மாறுவான். ஆனா எப்போ ஒரு மென் வந்து ஸ்ட்ராங்கான மென்னாவும், ஒரு வயசான மென்னாவும், ஒரு ஸ்ட்ராய்க் மென் மாரியான ஒரு ஒரு ஆண்மகனாவும் மாறுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, உலகம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து வெளியில கிடையாது. நமக்கு உள்ள தான் இருக்கு. வெளி உலகத்த பார்த்து நம்ம பயடாம கூட இருந்துடலாம். ஆனா நமக்குள்ள ஒரு உலகம் இருக்குல்ல, அத பார்த்து மட்டும் தான் நம்ம அதிகமா பயப்படணும். ஏன்னா நமக்குள்ள ஒரு வேர்ல்டு இருக்கு பார்த்தீங்களா? நம்மளுடைய திங்கிங், நம்மளுடைய ஃபீலிங் இத வந்து நம்ம எந்த அளவு வந்து கரெக்ட்டா வச்சுட்டு இருக்கோம். எந்த அளவு நம்மள நாமே காமா வச்சுட்டு இருக்கோமோ, அத பேஸ் பண்ணி தான் வெளி உலகம் இயங்க போகுது. அதே மாரி நமக்குள்ள இருக்கிற உலகம் வந்து எந்த அளவு வந்து ரஷ்ஷா இருக்கு, ரொம்ப பதட்டமா இருக்கோ, அதுக்கு ஏத்த மாரி தான் வெளி உலகத்துல நடக்க போகுது. அப்ப மாத்த வேண்டியது வெளி உலகத்த கிடையாது. நமக்குள்ள இருக்கிற உலகத்த தான் சொல்லப்படுற விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி, அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாவும், ஃபோக்கஸாவும் அத மாத்திக்கிட்டு வெளி உலகத்தையும் மாத்தக்கூடிய திறமைய வளர்த்துக்கிற மென்ஸ் தான் ஸ்ட்ராய்க் மேன். இந்த திறமை உங்களுக்குள்ள இருக்கு, நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்ற ஒரு ரெகக்னிஷன் நீங்களே பண்ணிட்டீங்கன்னா, நீங்களும் ஒரு ஸ்ட்ராய்க் மேனா மாறி இங்க சாதிச்சு காட்ட முடியும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.